வீரா ஸ்கில் அகாடமியின் இந்த காணொளிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த காணொளியில் 8D பிரச்சினை தீர்க்கும் முறையை 500 குறைபாடுள்ள தயாரிப்புகள் தொடர்பான ஒரு உண்மை நிகழ்வு ஆய்வின் மூலம் கற்றுக்கொள்வோம். பிரச்சனையை உடனடியாக கட்டுப்படுத்துவது, அதன் மூல காரணத்தை கண்டறிவது, நிரந்தரமான சரிசெய்யும் நடவடிக்கைகளை செயல்படுத்துவது மற்றும் அதே பிரச்சனை மீண்டும் ஏற்படாத வகையில் எவ்வாறு தீர்வு காணப்படுகிறது என்பதை விரிவாக பார்ப்போம். தரத்தை மேம்படுத்தவும் தொடர்ச்சியான முன்னேற்றத்தை உறுதி செய்யவும் 8D முறையின் முக்கியத்துவத்தை இந்த காணொளியில் அறிந்து கொள்வோம். 8D பிரச்சனை தீர்க்கும் முறை உற்பத்தி மற்றும் பொறியியல் துறைகளில் பிரச்சனைகளை முறையாக தீர்க்க பயன்படுத்தப்படும் குழு அடிப்படையிலான கட்டமைக்கப்பட்ட அணுகுமுறையாகும். இதன் முக்கிய நோக்கங்கள் வாடிக்கையாளரை பாதுகாப்பது, மூல காரணத்தை துல்லியமாக கண்டறிவது மற்றும் அதே பிரச்சனை மீண்டும் ஏற்படாத வகையில் தடுப்பதாகும். இந்த முறை வாகன உற்பத்தி, விண்வெளி மற்றும் மின்னணு உற்பத்தி போன்ற பல்வேறு தொழில்துறைகளில் பரவலாக பயன்படுத்தப்படுகிறது. தரத்தை மேம்படுத்தவும் வாடிக்கையாளர் நம்பிக்கையை உறுதிப்படுத்தவும் 8D முறை முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்த வழக்குக்கூறு ஆய்வில் ஒரு சோலார் மாட்யூல் உற்பத்தி நிறுவனம் மிகவும் முக்கியமான வாடிக்கையாளர் புகாரை எதிர்கொண்டது. நிறுவப்பட்டபோது ஜங்ஷன் பாக்ஸ்கள் மாட்யூலிலிருந்து பிரிந்து விழுந்தன. இதனால் உற்பத்தி தாமதம் ஏற்பட்டது. மேலும் நிறுவனத்திற்கு நிதி இழப்பு மற்றும் பொறுப்புகள் உருவானது. இந்த பிரச்சனையை உடனடியாக தீர்க்க குழு 24 மணி நேரத்திற்குள் 8D பிரச்சனை தீர்க்கும் செயல்முறையை தொடங்கியது. இதன் மூலம் பிரச்சனையின் மூல காரணத்தை கண்டறிந்து நிரந்தரமான தீர்வை செயல்படுத்தும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. குழு முதலில் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த உறுப்பினர்களைக் கொண்டு ஒருங்கிணைந்த குழுவை அமைத்தது. அதன் பிறகு 5W2H பகுப்பாய்வு முறையை பயன்படுத்தி பிரச்சனையை தெளிவாக வரையறுத்தது. உடனடி கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளாக பொருட்களை அனுப்புவதை தற்காலிகமாக நிறுத்தியது. பாதிக்கப்பட்ட உற்பத்தி தொகுதிகளை தனியாக பிரித்து வைத்தது. அனைத்து தயாரிப்புகளுக்கும் 100% ஆய்வை மேற்கொண்டது. மேலும் நிலைமையை வாடிக்கையாளருக்கு தொடர்ந்து தெரிவித்து முழுமையான தகவல் பரிமாற்றத்தை உறுதி செய்தது. இந்த விரைவான நடவடிக்கைகள் பிரச்சனையின் தாக்கத்தை கட்டுப்படுத்த உதவின. மூல காரணத்தை கண்டறிய குழு 5 பகுப்பாய்வு மற்றும் மீன் எலும்பு வரைபடம் போன்ற தரமான பகுப்பாய்வு கருவிகளை பயன்படுத்தியது. விரிவான ஆய்வின் மூலம் பசை பூசும் நாசிலில் ஏற்பட்டிருந்த பகுதியளவு அடைப்பே இந்த குறைபாட்டிற்கான முக்கிய மூல காரணம் என்பது கண்டறியப்பட்டது. மேலும் ஆய்வு தரநிலையில் பசை அகலத்தை சரிபார்க்கும் நடைமுறை இல்லாததால் இந்த குறைபாடு முன்கூட்டியே கண்டறியப்படவில்லை என்பது உறுதி செய்யப்பட்டது. இதன் அடிப்படையில் நிரந்தரமான சரிசெய்யும் நடவடிக்கைகள் திட்டமிடப்பட்டன. பிரச்சனையை நிரந்தரமாக சரிசெய்ய குழு பசை பூசும் நாசிலை மாற்றியது, பசை ஓட்டத்தை தொடர்ந்து கண்காணிக்கும் முறையை அறிமுகப்படுத்தியது, மேலும் பராமரிப்பு அட்டவணைகளையும் புதுப்பித்தது. இந்த மேம்பாடுகள் சிறப்பாக செயல்பட்டதால் அதன் பிறகு ஒரு குறைபாடும் ஏற்படவில்லை. செயல்முறை திறனும் குறிப்பிடத்தக்க அளவில் உயர்ந்தது. CPK மதிப்பு 1.72 உயர்ந்தது. இந்த முடிவுகளை வாடிக்கையாளரும் ஏற்றுக்கொண்டு அங்கீகரித்தார். இதன் மூலம் நிரந்தரமான தர மேம்பாடு வெற்றிகரமாக உறுதி செய்யப்பட்டது. அதே பிரச்சினை மீண்டும் ஏற்படாமல் தடுக்க குழு செயல்முறையை முழுமையாக தரப்படுத்தியது. இதற்காக நிலையான செயல்முறை வழிமுறைகளை புதுப்பித்தது, கட்டுப்பாட்டு திட்டத்தை திருத்தியது, பசையின் அகலத்தை சரிபார்க்கும் ஆய்வை சேர்த்தது. மேலும் ஆண்டன் எச்சரிக்கை அமைப்பையும் நிறுவியது. இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளின் மூலம் அனைத்து உற்பத்தி வரிசைகளிலும் இந்த குறைபாடு நிரந்தரமாக நீக்கப்பட்டது. இதனால் தொடர்ச்சியான தரம், நம்பகமான உற்பத்தி மற்றும் வாடிக்கையாளர் திருப்தி உறுதி செய்யப்பட்டது. இறுதியாக வாடிக்கையாளரின் நம்பிக்கையை மீட்டெடுத்ததற்கும் நிறுவனத்தின் பொறுப்பு மற்றும் இழப்புகளை குறைத்ததற்கும் குழுவிற்கு சிறப்பு பாராட்டு வழங்கப்பட்டது. இந்த வழக்குக்கூறு ஆய்வு
பல முக்கியமான பாடங்களை கற்றுத்தந்தது. பிரச்சனை ஏற்பட்ட உடனே உடனடியாக நடவடிக்கை எடுப்பது மிகவும் அவசியம். ஊகங்களை நம்பாமல் உறுதிப்படுத்தப்பட்ட தரவுகளின் அடிப்படையில் மட்டுமே முடிவுகளை எடுக்க வேண்டும். மேலும் மேம்படுத்தப்பட்ட செயல்முறைகளை தரப்படுத்தி அனைத்து உற்பத்தி செயல்முறைகளிலும் தொடர்ந்து பின்பற்ற வேண்டும். இவ்வாறு செயல்பட்டால் பிரச்சனைகள் மீண்டும் ஏற்படாமல் தடுத்து நீடித்த தர மேம்பாட்டை உறுதி செய்ய முடியும். சுருக்கமாக சொன்னால் 8D பிரச்சனை தீர்க்கும் முறை தொடர்ச்சியான மேம்பாட்டு பண்பாட்டை வலுப்படுத்துகிறது. வாடிக்கையாளர் புகாரிலிருந்து நிரந்தரமான தடுப்பு நடவடிக்கை வரை கட்டமைக்கப்பட்ட மற்றும் தரவுகளின் அடிப்படையிலான அணுகுமுறையை பின்பற்றுவதன் மூலம் நிறுவனங்கள் சிக்கலான தர பிரச்சினைகளுக்கு நிரந்தரமான தீர்வுகளை உருவாக்க முடியும். மேலும் அதே பிரச்சினை மீண்டும் ஏற்படாமல் தடுக்கவும் வாடிக்கையாளர் திருப்தியை தொடர்ந்து உறுதி செய்யவும் இந்த முறை முக்கிய பங்கு வகிக்கிறது. 8D முறையை திறம்பட செயல்படுத்துவது நிலையான தரம், நம்பகமான உற்பத்தி மற்றும் செயல்பாட்டு சிறப்பிற்கான வலுவான அடித்தளமாக அமைகிறது. உங்கள் கருத்தை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். 8D முறையில் உங்களுக்கு மிகவும் சவாலாக இருக்கும் கட்டம் எது? கருத்து பகுதியில் பதிவிடுங்கள். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள். மேலும் உற்பத்தி சிறப்பும் தர மேலாண்மையும் தொடர்பான மேலும் பல பயனுள்ள காணொளிகளுக்காக வீரா ஸ்கில் அகாடமியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தொடர்ந்து கற்றுக்கொள்வோம், தொடர்ந்து மேம்படுவோம். நன்றி.